ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ ஒன்று தான் உங்களோட நான் போட்டிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் நார்மலாக பெருநாளைக்கு நாள் தான் மெஹந்தி எல்லாம் போடுவாங்க. அப்போ நாங்கள் இது பெருநாள் 3வது பெருநாள் அன்றைக்கி தான் நாங்கள் மெஹந்தியே போட்டோம். ஏனென்று சொன்னால் தங்கச்சியும் நிகாம்புல இருக்கிறதால எனக்கு தனியாக மெஹந்தி போடுறதுக்கு செட் ஆகுறதில்ல. அப்போ எல்லோரும் மீக்கப்புலேயே சேர்ந்து போடுவோம்னு சொல்லி தான் தங்கச்சியில் வீட்டுக்கு போய்ட்டு போடுவோம்னு சொல்லி மெஹந்தி கோன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் தான் எங்களோட மைனிக்கு சும்மா நோமலாக கையில் ஒரு டிசைன் ஒன்று போட்டு விடுவோமேனு போட்டுக்கொண்டு இருக்கிறேன். நான் அவ்வளோக்கு மெஹந்தி போடுறதுல எக்ஸ்பர்ட் எல்லாம் இல்லை. எங்களோட மைனி நல்லா போட்டால் எனக்கு இது எங்களோட மைனி எனக்கு போட்ட டிசைன் தான் இது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கு எல்லோரும் இருந்து மெஹந்தி போட்டு ஈவினிங் ஆகி அப்போ கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் ஆகிடுச்சு எங்களோட. இப்போ இது அதுக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் அந்தாண்டு மெஹந்தி போட்ட சுட்டி நாங்கள் நிறைய வேலையெல்லாம் செய்யலை. அடுத்த நாள் கீரை சுண்டுவோம் சொல்லி ஃபஸ்ட்டுக்கு பொன்னாங்கண்ணி கீரை தான். இது இந்த கீரை 2 கெட்டு எடுத்திருந்தேன். அப்போ நானும் மைனியும் சேர்ந்து இது மேலால் இருக்கிற கொழுந்துவலை மட்டும்தான் உடச்சி எடுத்தோம். அந்த கீழே இருக்கிற அந்த கணத்தை நெட்டி எல்லாம் எடுத்தால் கீரை சுண்டினா டேஸ்ட்டாக ஆகிக்காது. கீரையோட கொழுந்துவலை தான் வெட்டி பிச்சு எடுத்தோம். அதுக்கப்புறம் கீரையை நல்லா கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 4-5 தண்ணிக்கு வாஷ் பண்ணி கொண்டோம். நார்மலாக கீரை எப்போயுமே ஒரு 4-5 தண்ணிக்கு கழுவி கொள்ளணும். மெயின்னு சொன்னால் கீரை நார்மலாகவே சேராய்க்கிற ஏரியாவில் தானே வளர்றதுனால உப்பு போட்டே கழுவுங்க. அப்போ கீரை சுண்டலுக்கு பார்த்திங்கன்னா இப்படி சின்னதாக தான் கீரை வெட்டணும். அப்போ நான் எனக்கு இந்த கை வருத்தமும் நீக்கிறதால எனக்கு கொஞ்சம் வெட்டுறதுக்கு நான் தான் இது வெட்டுறேன். அப்போயுமே எனக்கு அவ்வளோ சின்னதாக வெட்டுறதுக்கு வராது, அவ்வளோ மெல்லிஸாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களை மைனி அவள் நல்லா தின்னாகவே ஸ்லைஸ் பண்ணினா. இப்போ அவளுக்கு நல்லா இந்த கீரையெல்லாம் மறிகிறதுக்கு நல்லா தெரியுமா. அப்போ ஆனால் அவள் சரி ஸ்லோவாக தான் செய்வாள். அப்புறம் 2 பேருமே சேர்ந்து மாறி மாறி ஒரு மாதிரியாக 2 கெட்டு கீரையும் வெட்டிட்டேன். அப்போ அந்த அன்றைக்கி தங்கச்சி மேலே வேலை அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை இருந்த சுட்டி நானும் அவவும் லஞ்சுக்கு தேவையானது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம்னு சொல்லி தான் தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த அன்றைக்கி. இது நான் தான் வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் எல்லாம் கட் பண்ணி வைக்கிறேன். அப்போ தங்கச்சி வந்தோடனே அவள் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாகிக்கும். பார்த்திங்கன்னா நான் தேவையானது எல்லாம் அந்த அன்றைக்கி லஞ்சுக்கு தேவையானது எல்லாம் கட் பண்ணிட்டேன். அப்போ கீரை சுண்டலுக்கு தேவையான வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் தக்காளி அதுவரையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 1/2 வெங்காயம் 1/2 தக்காளியும் ஒரு 2-3 பச்சை கொச்சிக்காயும் வெட்டி வச்சுக்கிறேன். இது கிரேவிக்கும் கேரட் கறி பாலுக்கு செய்யணும்னு சொல்லியிருந்தா தங்கச்சி. அப்போ அதுக்கு தேவையானது வெங்காயம் பச்சை கொச்சிக்காயெல்லாம் வேறையாக வெட்டி மூடி வச்சுட்டேன். கேரட்டையும் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் கிரேட் பண்ணி வச்சேன். கிரேட் இல்லை இதை தோலை சீவி வச்சேன். அப்போ அவள் எப்படி கட் பண்ணுவான்னு தெரியா, அவள் குக் பண்ணுற ஸ்டைல்கே பண்ணட்டுமெண்டி நான் அதை வச்சுருந்தேன். அரிசியும் அடுப்பில் வச்சுட்டேன். அப்போ சோறும் நல்லா வெந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் உடுப்பு வலையும் கழுவி போட்டு வைப்பேன். அப்போ ஈஸியாக இருக்கும்னு சொல்லி உடுப்பு வலையும் கழுவிட்டேன். பார்த்திங்கன்னா தங்கச்சி அந்த அன்றைக்கு அபரளி மீன் தான் எடுத்திருந்தா. நல்லா இப்படி தின்னா பொரிக்கிறதுக்கு ஸ்லைஸ் பண்ணி கொண்டாந்திருந்தா. பெரிய குட்டி மீன் ஒன்றே எடுத்திருந்தாங்க. அதில் அந்த பவுரு துண்டுவலை மட்டும் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி பொரிக்கிறதுக்கு உப்பும் கொச்சிக்காய் தூளும் கொஞ்சம் மசாலா தூளும் தேசிக்காய் பொடி கொஞ்சம் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுக்குது. அது ஒரு சைடில். இங்கே பார்த்திங்கன்னா மீனை ஆக்குறதுக்கு தேவையான வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டா மண் சட்டியிலே குக் பண்ணுவோம் மாரி சொல்லி. அதே போல் இன்றைக்கி மீனை பால் கறிக்கு ஆக்குவோம் என்று சொல்லி தண்ணி பாலில் தான் இதெல்லாம் போட்டு கூட்டி வச்சுருந்தா. ஒரு தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்குது. 2-3 பச்சை கொச்சிக்காவும்
இங்கே பார்த்தீங்கன்னா கீரை சுண்டலுக்கு தேவையான இந்த தக்காளி ஒன்று, பச்சை கொச்சிக்காய், வெங்காயம் அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தா. நான் கீரை சுண்டலுக்கு ஏற்கனவே தேவைப்படுமென்னு சொல்லி வெங்காயம், பச்சை கொச்சிக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து முந்தின நாள் தான். என்னென்னு சொன்னால் அந்தாண்டு வந்து நாங்கள் கடைசியில் கீரையை குக் பண்ணல. அந்தாண்டுக்கு கீரையெல்லாம் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு இது அடுத்த நாள் தான் அந்த கீரையை எடுத்து சுண்டுறதுக்கு எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா மீன் பால் கறிக்கு வந்து தேவையான ஸ்பைசஸ் கொச்சிக்காய் தூளும், மஞ்சள் கொஞ்சமும், நச்சீரம் தூளும் போட்டிக்கிறேன். கீரை சுண்டலுக்கு பார்த்திங்கன்னா உப்பும், சில்லி ஃப்ளேக்ஸும், கொஞ்சம் மஞ்சள் தூள் தான் சேர்த்துக்கொள்ளணும். அந்த சில்வர் கோப்பையில் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து கேரட் கறிக்கு தேவையான உப்பும், மஞ்சளும், நச்சீரம் தூள் கொஞ்சமும் சேர்த்து வச்சுக்கிறேன். நச்சீரம் என்ற ஜீரகத்தூள். இப்போ இந்த மீனுக்கு கூட்டி வச்சதை வந்து நல்லா கையால் தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதை அடுப்பில் வச்சுட்டா நல்லா கொதிக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா கேரட்டையும் வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கொள்கிறேன். கேரட்டுக்கு வந்து இந்த ஆஃப் வெங்காயம், 2-3 பச்சை கொச்சிக்காவையும் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் ஊற்றி வந்து கேரட்டை நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து குக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சு இந்த மீன் தான். மீன் வால், தலை அந்த மாதிரி எல்லாம் வந்து கிரேவிக்கு போடுவோம்னு சொல்லி அந்த மீன் முட்டை அதையெல்லாம் வந்து கிரேவிக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிச்சதுக்கு பிறகு வந்து இந்த பாலில் வந்து இந்த மீன் ஸ்லைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இங்கே கேரட் பார்த்திங்கன்னா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு போகிறோம். தண்ணி பால் என்ன செய்யணும், நாங்கள் 2வது எடுக்கிற பால் அதை சேர்த்து வந்து கேரட்டை நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ஃபஸ்ட்டுக்கு காட்டினேன். உப்பும், மஞ்சளும், நச்சீரம் தூள் கொஞ்சமும் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் தான் பாலை மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்குது கேரட்டுக்கு. மீனுக்கு பார்த்திங்கன்னா தேசிக்காய் புளி வந்து ஒரு தேசிக்காவை நல்லா புளிஞ்சி எடுத்துகிட்டு அதோட சீட்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு மீனில் சேர்த்துக்கோங்க. தேசிக்காய் புளி இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்தா வந்து ஆனம் வந்து நல்லா திரண்டு டேஸ்ட்டாக வரும். அப்போ நாங்கள் கீரை சுண்டலுக்கு பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸும், கொஞ்சம் மஞ்சளும், உப்பும் போட்டு வந்து தேங்காயில் வச்சுருந்தேன். இப்போ அதை போட்டு நல்லா இந்த கீரை சுண்டலோடு பிணைஞ்சிட்டு 2 துண்டு கொரக்காய் போட்டுக்கோங்க. எங்களோட கீரை வந்து நிறைய இருக்கிறதால வந்து சின்ன துண்டு கொரக்காய் 2 துண்டு போட்டிக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கீரை சுண்டுறீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு சின்ன துண்டு கொரக்காய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து நல்லா ஆனம் கொதிச்சு கொண்டு இருக்குது. இங்கே கேரட் வந்து இந்த தண்ணி பாலில் வெந்துட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தேவையான அளவு திக்கான பாலை சேர்த்து வந்து கேரட் ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடுங்க. ஃபிஷ் கிரேவியும் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து தண்ணி பாலில் வந்து அந்த மீனும் நல்லா வெந்துட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தலைப்பால்னா ஃபஸ்ட்டு கிடைக்கிற திக்கான பால் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. கீரை சுண்டல் பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து கீரையை வந்து மிச்ச நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. இந்த அகப்பையிட வந்து அந்த பிணுக்க கம்பு சைடிக்குது, அதால் கிளறி விட்டு பச்சை கலரில் இருக்க போலே வந்து கீரை சுண்டலை இறக்கி கொள்ளணும். கலர் மாற விடக்கூடாது. அப்போ தான் கீரை சுண்டல் நல்லா டேஸ்ட்டாகிக்கும். பார்த்திங்கன்னா இப்போ இந்த அன்றைக்கு லன்ச் வந்து இது தான். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டோம். ஃபிஷ் வந்து நான் ஃபஸ்ட்டுக்கு மேரினேட் பண்ணி வச்சு இந்த காட்டியிருந்தேன். அந்த மேரினேட் பண்ணி வச்சு இந்த ஃபிஷ்ஷை தான் ஃப்ரை பண்ணிவிட்டு இது இந்த அன்றைக்கு சோறு வச்சது. நான் முதல் நாள் வந்து அந்த கீரை சுண்டலோட சோறு வச்சதை காட்டினேன். அது வந்து நாங்கள் அந்த அன்றைக்கு சோறை தாளித்து தான் திண்டோம். கீரையை ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டு இது அடுத்த நாள் தான் இதை எடுத்து குக் பண்ணினேன். பார்த்திங்கன்னா இந்த அன்றைக்கி லன்ச் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கரெக்டாக இந்த கொம்போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் கிரேவியும், கேரட் பால் கறியும், கீரை சுண்டல், ஃபிஷ் ஃப்ரையோடு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஈவினிங் ஆகி பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் இந்த நிகாம்புல இருக்கிற ராஜபக்ஷ பார்க்குக்கு போவோம் என்று சொல்லி தான் மகதியும் கேனையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு இருந்தேன். தங்கச்சியோட ஃபேமிலி ஆட்களும் வந்திருந்தாங்க நிறைய பேர். அவள் பெரியவங்க எல்லாம் மீது பேசி கொண்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து புள்ளியோட கொஞ்சம் நல்லா விளையாட வைப்போம் என்று சொல்லி தான் இங்கே அந்த பார்க்கில் வந்து நிறைய புள்ளியோளுக்கு விளையாடுறதுக்கு நிறைய இது இருந்துச்சு ஆக்டிவிட்டீஸ் வந்து. மகதி பார்த்திங்கன்னா அவரை விட்ட உடனே அவரை பிடிக்கவே இல்லை, அந்த அளவுக்கு ஓடி ஓடி விளையாடி கொண்டே இருந்தார். எங்களுக்கு கலாம்பூரில் இருக்கிற விக்டோரி பார்க்கில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை புள்ளிகளுக்கு விளையாடுறதுக்கு.
இங்கே நிறையவே இந்த விளையாடுற இடத்துக்குள்ள கண்டோடனே என்னை மாதிரி நல்ல எக்ஸைட் ஆகிட்டார். இப்போ அவரை கையாலவே பிடிக்கல, அவரை பின்னுக்காலேயே நானும் ஓடி 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 இருந்தேன். அவர் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஏறி ஏறி விளையாடிக்கொண்டே இருந்தார். பார்த்தீங்கன்னா எந்த நாளும் வீட்டுக்குள்ளே இருக்கிறத பிள்ளையோல இந்த மாதிரி ஒரு வெளியில் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எங்களோட மைண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். மெயினாக ஒரு பார்க்கின்றா நாங்கள் மெயினாக என்ன பார்ப்போம், பிள்ளைகளுக்கு கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குதா, பெரியவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ண இடம் இருக்குதா, எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல பிளேசஸ் இருக்குதாண்டு. அப்போ அந்த மூணுமே இங்கே இருந்துச்சு. அப்போ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஏரியா. அப்போ நீங்கள் அம்பு கிட்டே இருக்கிற ஆட்களாக இருந்தால் கட்டாயம் இந்த பார்க்குக்கு போயிட்டு இல்லாட்டி போயிட்டு பாருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் விளையாடினோம். இதெல்லாம் அப்போ நாங்கள் விளையாடி கொண்டிருக்க போல அங்கே இருக்கிற செக்யூரிட்டி எங்களை ஏசி இறக்கிட்டார். அப்போ அந்த பார்க்கில் இந்த மாதிரி ஒரு பொண்டும் இருக்குது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல இடம் இது. அப்போ இந்த வீடியோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ்க்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. கட்டாயம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.